இன்னைக்கு ஃபோர்த் டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தின் டே 1 நம்ம இந்தியாவும் இங்கிலாந்து அணியும் விளையாண்டு முடிச்சிருக்காங்க. இப்படி இருக்க இன்னைக்கு ஆட்டம் நிறைவடைகிறப்ப அந்த கடைசி ஓவரில் நம்ம எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அவரை கூப்பிட்டு நம்ம அஸ்வின் பார்த்தீங்கன்னா அவர் பந்து போடுற வாய்ப்பை கொடுத்துருக்காரு. இப்படி இருக்க ரோஹித் சர்மா இருக்கிறப்ப அஸ்வின் எப்படி ஜெய்ஸ்வாலுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அதே போல அந்த கடைசி ஓவரை போட்ட ஜெய்ஸ்வால் யாருமே எதிர்பார்க்காத சம்பவத்தையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இங்கிலாந்து அணிக்கு எதிராக லாஸ்ட் ஓவரில் ஜெய்ஸ்வால் நிகழ்த்திருக்காரு. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு டாஸ் ஜெயிச்சிருந்த இங்கிலாந்து அணி முன்னதாக 2 டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் அவங்க தோத்ததுமே நம்ம இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணதால தான் அப்படிங்கிற காரணத்தினால இன்னைக்கு முதல்ல பேட்டிங் துவங்கின இங்கிலாந்து அணி ஆரம்பத்தில் இருந்தே நம்ம இந்திய அணியின் இன்னைக்கு டெபியூட் பிளேயரான ஆகாஷ் தீப் அவர் ஒருத்தர்கிட்டயே லஞ்சுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 3 விக்கெட்டுகளை இழந்துட்டாங்க. இப்படி இருக்க அதுக்கப்புறமா முன்னாள் கேப்டன் ஜோ ரூட் பார்த்தீங்கன்னா அவர் இங்கிலாந்து அணியை வழி நடத்தி கொஞ்சம் கொஞ்சமா சரிவில் இருந்து மீட்டு கொண்டு போய் கடைசியா இன்னைக்கு டே 1 முடிகிறப்ப செஞ்சுரியும் அடிச்சிட்டாரு. அதே போல இங்கிலாந்து அணிக்கு மறுமுனையில் சீரான ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைக்காம அவ்வப்பொழுது என்னமோ பார்த்தீங்கன்னா விக்கெட்டுகளும் விழுந்துகிட்டு தான் இருந்தது. இப்படி இருக்க ஃபோக்ஸ் கொஞ்ச நேரம் ரூட் கூட நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டாரு. அதுக்கு அப்புறமா இன்னைக்கு ஆட்டம் முடிகிறப்ப கடைசியா ராபின்சன் ஜோ ரூட் கூட சேர்ந்து நீண்ட நேரம் அவரும் பார்த்தீங்கன்னா விக்கெட் இழக்காம நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுத்தாரு. அட்லீஸ்ட் இன்னைக்கு நாள் முடிகிறப்ப இவங்க 2 பேருடைய பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணணும் அப்படின்னு ரோஹித் சர்மா அவர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம அஸ்வின் அவர் தான் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு கடைசி ஓவரை வீசும்படி ரோஹித் சர்மா பந்தை அஸ்வின் கிட்ட கொடுத்தாரு. ஸோ இந்த மாதிரி பல முறை பார்த்தீங்கன்னா அஸ்வின் கடைசி ஓவர் வீசி அவர் விக்கெட் எடுத்திருக்காரு. ஆனால் இன்னைக்கு அஸ்வின் அவர் பந்து வீசாம தனக்கு பதிலாக பேட்ஸ்மேனான எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அவர் பந்து வீசட்டும் அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட் ஓவர் அஸ்வின் ஜெய்ஸ்வால் அவர்கிட்ட கொடுக்க அந்த கடைசி ஓவர் ஒரு 4 கூட போச்சு. ஆனால் 5வது பாலில் ஜோ ரூட் அவுட் ஆகிறதுக்கான ஒரு செம்மையான வாய்ப்பு இருந்தது. பால் பார்த்தீங்கன்னா பேட்ல பட்டு அதுக்கப்புறமா ஜோ ரூட் அவருடைய காலையும் பட்டு பந்து ஸ்டம்ப் நோக்கி போயிட்டு இருந்தது. ஆனால் இதை பார்த்த ரூட் பார்த்தீங்கன்னா உடனே பால் ஸ்டம்பில் படாமல் தடுத்துட்டாரு. அந்த வகையில் இன்னைக்கு டே 1 முடிகிறதுக்கு முன்னாடி செஞ்சுரி அடிச்சிருந்த ஜோ ரூட் அவுட் ஆக வேண்டியது ஜஸ்ட்ல ஜோ ரூட் அவருடைய விக்கெட் மிஸ் ஆயிருச்சு அப்படின்னு நான் சொல்லணும். இப்படி இருக்க அந்த நொடி ரூட் அவுட் ஆயிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி ட்ரெஸ்ஸிங் ரூம்ல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பதற்றம் இங்கிலாந்து அணி பக்கம் ஏற்பட்டிருந்தது. அந்த வகையில் இன்னைக்கு டே 1 முடிகிறப்ப பார்த்தீங்கன்னா 90 ஓவர்கள் விளையாண்ட இங்கிலாந்து அணி 302 ரன் எடுத்திருக்காங்க. 7 விக்கெட்டை இழந்திருக்காங்க. முக்கியமாக ஜோ ரூட் 106 ரன்கள் எடுத்து வலுவா அவர் தொடர்ந்து பேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதே போல நம்ம இந்திய பக்கம் ஆகாஷ் தீப் பார்த்தீங்கன்னா 3 விக்கெட், சிராஜ் 2 விக்கெட், நம்ம அஸ்வின் அதுக்கப்புறமா ஜடேஜா தலா ஒரு விக்கெட்டுகளை வீழ்த்திருக்காங்க. ஸோ இந்த டெஸ்ட் மேட்சும் நம்ம இந்தியா ஜெயிச்சிட்டாங்கன்னா இந்த டெஸ்ட் சீரீஸ் நம்ம இந்தியா கைவசம் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த மேட்சும் நம்ம இந்தியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? உங்க கருத்தை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.